வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூதுவளையில் வந்து ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து கோஸ் வந்து தேங்காய் போட்டால் கறி பண்ண போகிறோம். அப்புறம் தக்காளி தொக்கு பண்ண போகிறோம். இது வந்து பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து தனியா வந்து ஒரு 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1.5 டீஸ்பூன். இது லைட்டாக கொஞ்சம் வறுத்துக்கலாம். தனியா, மிளகு, சீரகம் நல்லா வறுபட்டுருது. நம்ம வந்து தூதுவளை இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ அதையும் அதில் சேர்த்துடலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தூதுவளை இலை வந்து நல்லா வதங்கி எடுத்து ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த பக்கம் சட்டியில் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம், நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், வதங்கியாச்சு. நல்லா ஆறிடுத்து. இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இதே கடாயிலே வந்து நம்ம கோஸையும் வதக்கிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருவோம். இந்த பக்கம் வந்து எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, 2 வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் எண்ணெய் காஞ்செடுத்து இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சிருக்கிற கோஸை சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிருவோம், வேகட்டும். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் வந்து அந்த மிளகுவோட காரம் தான். இது சும்மா வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக சும்மா ஒரு சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தூதுவளை எல்லாம் வதக்கணும் இல்லையா? ஸோ அரைச்சதை அப்படியே சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு லெமன் சைஸ்க்கு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துருவோம். இன்னும் மஞ்சள் பொடி சேர்க்கல. நாம் மஞ்சள் பொடி சேர்க்கணும். தூதுவளை குழம்புக்கு கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும். புளியோட எருப்பு எடுக்கிறதுக்கு தான் எப்பயும் சொல்கிறது தான். அவங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் தூதுவளை குழம்பு வந்து நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. கொதிக்கட்டும், இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கோஸ் நல்லா வெந்தெடுத்து மேலாக வந்து தேங்காய் போட்டுடலாம். தேங்காயும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுருவோம். கொஞ்சம் பெருங்காய பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதே கடாயிலே வந்து தக்காளி தொக்கு கூட பண்ணிக்கலாம். நாம் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சமாக விடுறேன். கொஞ்சம் கூட விடுறேன் நல்லெண்ணெய். கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும் வெங்காயம். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு 5-6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன்.
இது கூடவே வந்து மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு, கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துட்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிடுவோம். அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த பக்கம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்செடுத்து நம்மளுடைய தூதுவளை குழம்பும் ரெடி ஆகிடுது. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். தக்காளி நல்லா வதங்கிடுது. கொஞ்சம் வந்து மிளகாப்பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தக்காளியில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும்ல, ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக சர்க்கரை வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கட்டும். தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆகிடுது. பூரியும் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். தூதுவளை இலையில் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறி, தக்காளி தொக்கு. அவ்வளோதான். இந்த தூதுவளை இலை குழம்பு வந்து நீங்கள் நல்ல சுடசாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சுட்டு அப்பளமோ இல்லைன்னா ஏதாவது காரக்கறியோ இல்லை கூட்டோ இல்லை தேங்காய் போட்ட கறியோ எது தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த தக்காளி தொக்கு வந்து பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, அதுக்கப்புறம் வந்து ப்ரெட்டில் கூட தடவி சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒன்றுமே இல்லையா, கொஞ்சமாக சாதத்தில் வந்து இதை நெய் விட்டுட்டு இந்த பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.